இந்த வீடு இப்போ அவைலபிள் இருக்குது. டோட்டலாக 2 இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் இருக்கக்கூடிய வீடு. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஹைலைட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குங்க. 4 BHK 4 கார் பார்க்கிங்கோடு இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அப்பார்ட்மெண்ட்லாம் வேணாம், எனக்கு வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் லிஃப்ட்டோட வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ஹாஃப் கிரவுண்ட் லேண்ட் ஏரியா. ஏன்னா ஓனர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லேண்ட் ரேட் கோட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நம்மளோட ப்ராப்பர்ட்டி நம்ம தான் ரேட் கோட் பண்ண போகிறோம். இப்போ ரீசேல் ப்ராப்பர்ட்டியாக தான் என்ன இண்டிவிஜுவல் பில்டர்ஸ் மட்டும் தான் இங்கே லாபம் அடையணுமா? நம்ம சிறுக சேர்த்த காசில் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு வாங்கின ப்ராப்பர்ட்டி தானே நம்மளும் பயன் அடையணும் இல்லையா? வலசரவாக்கம்ல இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டவுட்ஸ் வந்து நம்ம இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது, நமக்கு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். மறந்துடாதீங்க, இதே ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டும் இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஆக்சுவலாக ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸ்கூல்லேருந்து மாதா பப்ளிக் ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் தூரத்தில் அந்த ஸ்கூலுக்கு அப்படியே பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், சரிங்களா? இந்த வீடு இப்போ அவைலபிள் இருக்குது. டோட்டலாக 2 இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் இருக்கக்கூடிய வீடு. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஹைலைட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குங்க. 4 BHK 4 கார் பார்க்கிங்கோடு இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அப்பார்ட்மெண்ட்லாம் வேணாம், எனக்கு வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் லிஃப்ட்டோட வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ஹாஃப் கிரவுண்ட் லேண்ட் ஏரியா. வீடியோக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹோம்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் நம்ம அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. இந்த இடத்தினுடைய லொக்கேஷனுக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதே கார்டாரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸும் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் இங்கே ஃப்ளாட்ஸ் பார்க்குறீங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்கள் பட்ஜெட் அண்ட் ரெக்கமெண்டுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் கிரவுண்ட் லேண்ட் ஏரியாங்க. மொத்தம் வந்து கிரவுண்டில் கார் பார்க்கிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோராக கட்டியிருக்கிறாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டும் இருக்குது. 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 3300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 4 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோட். எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்ம சென்னை வலசரவாக்கம் ஓம் சக்தி நகரில் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்குங்க, சரிங்களா? மாதா பப்ளிக் ஸ்கூல்லேருந்து 200 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த கார்டில் மெட்ரோவோட ஒர்க்கும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால லேண்ட் ரேட் நல்ல அப்ரிஷியேஷன் இருக்குது, இன்னும் இருக்கும். ஃப்ளாட்ஸ் ரேட்டும் நல்ல ரேட் ஏறி போயிடுச்சு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டே இன்றைக்கி இல்லைங்க, அந்தளவுக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்லையும் இன்னும் நீங்கள் வந்து ஃப்ளாட்ஸில் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் பார்ப்பீங்க. லேண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் சரி ஃப்ளாட்ஸாக இருந்தாலும் சரி ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அதை வந்து பேச இல்லையா? ஏன்னா ஓனர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லேண்ட் ரேட் கோட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நம்மளோட ப்ராப்பர்ட்டி நம்ம தான் ரேட் கோட் பண்ண போகிறோம். இப்போ ரீசேல் ப்ராப்பர்ட்டியாக தான் என்ன இண்டிவிஜுவல் பில்டர்ஸ் மட்டும் தான் இங்கே லாபம் அடையணுமா? நம்ம சிறுக சேர்த்த காசில் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு வாங்கின ப்ராப்பர்ட்டி தானே நம்மளும் பயன் அடையணும் இல்லையா? ஃப்ரண்ட்டில் மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே 4 காருக்குள்ளே கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. ஆக்சுவலாக ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நீங்கள் பார்க்க முடியும் செட் பேக் இருக்குது. அந்த செட் பேக்லையும் PCC போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஒரு வாட்டர் அவுட்லெட் இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல டேப்பராக இருக்குது, மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது. உங்களுக்கு வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்வெல் இருக்குங்க. மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. அதே நேரத்தில் சம்பும் இருக்குது. மெட்ரோ வாட்டர் தான் கன்ஃபார்மாக இருக்கும், சம்பும் இருக்குது. அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் லைன் இருக்குது, அதாவது அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் லைன் இருக்குது. 3 ஃபேஸ் சிவி லைனும் இருக்குது. உங்களுக்கு இந்த ஒன் சைடு வால் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கொடுத்துருக்காங்க சீலிங் வரைக்கும். இதோட பார்க்கும்பொழுது நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இந்த டோரினுடைய இந்த விண்டோவினுடைய கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. இந்த காப்பர் கலரோட பார்க்கும்பொழுது ஒரு காப்பர் கலர் தீம்லேயே இந்த வால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேஃப்டி டோர் உங்களுக்கு வுட்டில் ராட்ஸோட கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக மெயின் டோர் இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுது. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். மெயின் டோர் டிசைன் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு லாபி. இந்த லாபிலேருந்து உங்களுக்கு ஸ்டார் கேஸ் நம்ம மேலே போய் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்படி தான் நம்ம ஸ்டார் கேஸ் ஏற போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இந்த வீட்டோட முக்கியமான பகுதி. லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெரஸ் வரைக்கும் இருக்குங்க. இந்த லிஃப்ட் இருக்கக்கூடிய வால்லையும் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, கிரானைட் சைடில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். அப்படியே டேரெக்டாக ஹால் தான். வாங்க ப்ரோ. லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லிவிங் கம் டைனிங்க. ஸ்டெப்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வுட் அண்ட் SS காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவலில் லேண்ட் ஆன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் லிவிங் கம் டைனிங். வீடு ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியும். ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க, ஸ்பாட்லைட் சூஸ் பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டி டைல்ஸ் தான். அதாவது ஸ்டெப்ஸ்லேருந்து லேண்ட் ஆன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் லிவிங், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டைனிங் இருக்குங்க. இந்த லிவிங்கில் உங்களுக்கு டிவி யூனிட் இருக்குது. சுவிச்சஸ் எல்லாமே ரோமா பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் 2 வுட்டன் விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. ஒன்று ஃப்ரெஞ்ச் விண்டோ, ஒன்று வந்து லிண்டர்லேருந்து வரக்கூடிய விண்டோ. இந்த டைனிங்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாடுலர் கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கலர் காம்பினேஷனோட இருந்தது. கிச்சன் ஸ்லாப்பில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் இங்கே கிரானைட் சைட் வாலில் பிளேஸ் பண்ணியிருக்கிறது பார்க்க நல்ல ப்ரீமியம் ஃபினிஷோடு இருந்தது.
சீலிங் வரைக்கும் ஃபுல்லாகவே டைல்ஸுங்க. உங்களுக்கு 4 அடி வரைக்கும் வால் டைல்ஸ், அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இந்த கிச்சனில் ஃபுல்லாகவே சீலிங் வரைக்கும் எல்லா வால்லையுமே டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது பார்க்கும்போதே நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கலர் காம்பினேஷனும் நல்லா இருக்குது. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு எல் டைப் ஸ்லாபு, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஸ்லாப் இருக்குது. இந்த கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கம் பால்கனி, அதாவது வாஷிங் மிஷினுக்குள்ள பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க. வாஷ் ஏரியா அது, சரிங்களா, பால்கனி கிடையாது. வாஷ் ஏரியா. உங்களுக்கு இங்கே கேபினெட்ஸ் இருக்குது. 2 வாஷிங் மிஷின் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இன்புட் அவுட்புட் சாக்கெட்ஸ் ப்ரொவிஷன் 20 amps எல்லாமே இருக்குது. இந்த கிச்சன்லேருந்து டைனிங் இல்லையா, அந்த டைனிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பூஜா ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு என்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இன்னும் கிராண்டாக வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா. இங்கே ஸ்லாபில் கிரானைட் இருக்குது. கீழே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்போசிட்லேயே ஒரு விண்டோ இருக்குது. சூரியன் கரெக்டாக வெளிச்சம் படுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் தான். உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் டேரக்ஷன் இது. மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேசிங், இந்த டேரக்ஷனும் ஈஸ்ட் ஃபேசிங். சூரிய ஒளி கரெக்டாக வந்து நம்ம சாமியில் படும், அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் பூஜாவுக்கு டோர் இருக்குது. நீங்கள் ஏசி ஏர் கண்டிஷன் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த லிவிங் கம் டைனிங் ஏசியில் எந்த ஒரு லாஸும் இல்லாமல் பண்ணிக்கலாம். இந்த லிவிங் கம் டைனிங் லாஸ்ட்டில் ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வுட்டன் விண்டோ, ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரிலோட இருக்குது. ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பெட்ரூமில் ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத். உங்களுக்கு சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட ப்ரீமியமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் தான் இன்னும் ஒர்க் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி இந்த பெட்ரூம்குள்ளே வந்த உடனே ஆப்போசிட் வாலில் ஃபுல்லாகவே செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி இருக்குது. ஹேண்டில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க வித் கிளாஸோட இருக்குது. ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும், நல்ல ஒரு கலர் காம்பினேஷனோட இருக்குது. இங்கேயும் நீங்கள் பாருங்கள், மேலே வந்து பேனலில் ஃபால் சீலிங் பண்ணி உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸோட நல்லா இருக்குது. இங்கேயும் வந்து உங்களுக்கு முக்கால் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அப்படியே செகண்ட் லெவல் போகலாம். நம்ம லிஃப்ட்லேயும் வரலாம், படிலையும் வரலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு லிஃப்ட்டை காமிச்சிட்டேன், அதனால் இப்போ நம்ம ஸ்டெப்ஸில் வரோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பேசேஜ் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பேசேஜ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத பார்த்தோம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைட் வாலில் செல்ஃப் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. மிரர் இருக்குது. 2 வுட்டன் விண்டோ, ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரிலோட இருக்குது. ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம் டோருக்கு பேக் சைடில் அட்டாச் பாத், சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட ப்ரீமியமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு மாட்டி கொடுத்துருவாங்க. வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் தான் சொன்னாங்க. என்னன்னாலும் என்னோட தம்பி வசம் சொன்னால் நீங்கள் கேட்டுக்கலாம். ஏன்னா இன்னும் நான் பார்க்கல, இன்னும் மாட்டாமல் இருக்காங்க, சரிங்களா. அதுவும் வந்து ஒரு 2 to 3 days ஒர்க் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இந்த பேசேஜ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் இருக்குது. வுட்டன் விண்டோ வித் கிரிலோட இருக்குது. செட் பேக்கில் இருந்து தான் இருக்குது உங்களுக்கு, அதனால் வென்டிலேஷன் இருக்கும். இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத் இருக்குது. உங்களுக்கு சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஒரு ஸ்பாட் லைட் இருக்குது. நார்மல் எல்இடி மாதிரி நீங்கள் போட தேவை இருக்காது, ஸ்பாட் லைட்ஸாகவே கொடுத்துருக்காங்க சீலிங்கில். கீழே பார்த்தோம்லையே அதே மாதிரி ஃபோர்த் பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட் வாலில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. 2 வுட்டன் விண்டோ, ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரிலோட இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத். மேலே இருக்கக்கூடிய 3 பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத் இருக்குங்க, சரிங்களா. 4 BHK 4 டாய்லெட், டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வித் லிஃப்ட். இந்த பெட்ரூமுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி ஹேண்டில் எஸ்எஸ்ல இருக்குது வித் கிளாஸோட இருக்குது. வலசரவாக்கம்ல இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3,60,00,000. எந்த டவுட்ஸ் வந்து நம்ம இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். மறந்துடாதீங்க, இதே ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டும் இருக்குது, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது, ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜிலும் இருக்குது. கால் பண்ணி பேசிட்டு உங்களோட பட்ஜெட் அண்ட் ரெக்கமெண்ட் சொல்லுங்கள். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவாங்க. 90% வரைக்கும் மீடிங் மந்த்ஸில் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு உங்களோட சிபிலும் நல்லா இருக்கணும். அதையும் கொஞ்சம் மைண்ட் வச்சுட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி சைட் விசிட் வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யூடியூப் இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய்.